फ्रेंड्स இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் தான். என்ன அப்படினா வந்து இது யார் அம்ச்சாங்க அப்படினா துர்கா மாமி தான் அம்ச்சாங்க. அவங்க வந்து தீபாவளி காம்போ வந்து அம்ச்சிருக்காங்க. என்னென்ன தீபாவளி காம்போ பேக் அத அம்ச்சிருக்காங்க. என்னென்னலாம் அம்ச்சிருக்காங்க அப்படினு பார்க்க முடியும். நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்கள் இது மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல துர்கா மாமி கான்டாக்ட் நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க. தீபாவளி எல்லாம் சிறப்பா கொண்டாடுங்க, செழிப்பா கொண்டாடுங்க. இந்த மாதிரி காம்போ பேக் வாங்கி ஹாப்பியா கொண்டாடுங்க. ஓகே பேசலாமா? சரிம்மா. நான் இப்போ தூங்கி எந்திரிச்சேன், அதனால அப்படி இருக்கு. இப்போ நிஷா வந்து அன்பாக்சிங் பண்ண போறேன். நீங்க கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாமே ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்டதா. எல்லாமே ஆஃபர்ல வேற கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? 1300 ரூபாய். இல்ல ரேட் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பர்ஃபெக்ட்டா தெரியாது. அதனால ரேட் எல்லாம் வந்து அவங்கள்ட்டே நீங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அவங்களே டீட்டெயிலாம் சொல்லுவாங்க. ஒரு நிறைய ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆஃபர்ல போயிட்டு இருக்கு செல். அதனால கண்டிப்பா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நமக்கு தீபாவளி காம்போ பேக்ல என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டு, தீபாவளிக்கு பலகாரம்லாம் செய்வோம்ல, அது சாப்பிட்டு பார்த்துட்டு நிஷா இப்போ ரிவ்யூ சொல்லுவான். எப்படி இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கா, எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு. பேக்கிங் எல்லாம் பக்காவாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா 2-3 நாளையில் உங்களுக்கு கைக்கே வந்துடும். என்ன எல்லாம் ஃபுல் பேக், சூப்பராக பேக் பண்ணி இருப்பாப்பா அம்மா எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. லட்டா இருக்கும், இந்த 2 ஜாங்கிரியா இருக்கும். தீபாவளி காம்போ பேக்ல என்ன தீபாவளி மருந்து. தீபாவளி காம்போ பேக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அல்வா கொடுத்துருக்காங்க. அல்வா, அப்புறம் லட்டு ட்ரை ஃப்ரூட் ஹனி லட்டு. ஓகேங்களா? ட்ரை ஃப்ரூட் சர்க்கரை எல்லாம் செய்யாம ஹனிலேயே வந்து செஞ்சிருக்காங்க, தேன்லயே. அப்புறம் காஜு கத்லி, அப்புறம் அதிரசம், மிளகு காராச்சே வந்து இதுலயே கொடுத்துருக்காங்க. கோதுமை அல்வா, ஓலை பக்கடா, தீபாவளி மருந்து. இந்த 8 பேக் எல்லாமே சேர்த்து 1300 ரூபா போட்டிருக்காங்க. சரிங்களா? ஆஃபர்ல வந்து ஆஃபர்ல 950 ரூபா தான். இது மூலமா உங்களுக்கு வந்து 400 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மிச்சமாகுது. 350 ரூபா உங்களுக்கு மிச்சமாகும். இது எல்லாம் சேர்த்து 1.5 கிலோ வரும். இதான் காம்போ பேக். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன நிஷா சாப்பிட போற? எது பிரிய பிரிச்சு சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லு. யா சாப்பிடுறீங்களா? அதிரசம். எங்களுக்கு தீபாவளி வந்துருச்சு, அதிரசம் சாப்பிடுறோம். தீபாவளி வந்துருச்சு சாருக்கு. ஆமா. ஃபர்ஸ்ட் என்ன பாப்பா கொடு? ஃபர்ஸ்ட் வந்து அதிரசம். தியாவுக்கு தான். நாங்க தியா அதிரசம் கீழே கொட்டாம நான் பண்ணி என்னமோ இது காஞ்சி போன அந்த இதுல கிடக்குங்கல்ல, அது மாதிரி கொட்டிடுச்சு. நான் அப்படியே எப்படி இருக்கு? அங்க பார்த்து சொல்லுவியா? என்ன பார்த்து? சூப்பரா இருக்கு. அதிரசம் நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு. பாப்பா எப்படிமா இருக்கு? இவள்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்காத, கொஞ்சமா கொடு. ஆவிமா நன்னாக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பாப்பாவே நல்லா ருசிச்சு சாப்பிட்றா. நெக்ஸ்ட் ஸ்வீட் எடுது, காரம்லாம் அப்புறம் மாட்டுவோம். படி சாப்பிட்டது வந்து அதிரசம். சூப்பரா இருக்கு. எல்லாத்துலயும் 200 கிராம் இருக்கு எல்லாத்துலயுமே. ஸோ 1.5 கிலோ எல்லாமே. சரிங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லணும். டேஸ்ட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோதுமை அல்வா. என்ன கோமை? கோம்பை குட்டி எப்படி இருக்கு? கோதுமை சூப்பரா இருக்கு. பாப்பா கொஞ்சம் இந்தடா பருப்பெல்லாம் இல்லாம வெறும் அல்வா. வாங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? உண்மையிலே அவங்க எந்த ப்ராடக்ட் செஞ்சாலும் நல்லா சூப்பராக இருக்கும். பருப்பு பொடியாக இருக்கட்டும், இன்னும் வத்த குழம்பு மிக்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். வயசான தாத்தா பாட்டிகளுக்கு வந்து முடக்கத்தான் கீரை கொடுத்து விட்டுருந்தாங்க. முடக்கத்தான் கீரை ரசம் அப்படின்னு சொல்லிட்டு, முடக்கத்தான் ரசம் அப்படின்னு சொல்லிட்டு
அதுலயும் நம்ம சாப்பாடு ஆகி போய் தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் கொடுத்தோம். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க எல்லாருமே தாத்தா பாட்டியெல்லாம். காஜு கத்லி அப்படின்னு போட்டிருக்குல்ல, அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவா காஜு கத்லி அப்படின்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இது ட்ரை ஃப்ரூட்ல செய்யறதாட்ட இருக்கு. நல்லா இருக்கா? பால்கோவா மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? நெக்ஸ்ட் அவங்க எது செஞ்சாலுமே சூப்பரா இருக்குங்க. ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க வாங்குனீங்க அப்படின்னா நல்ல ஆஃபர்ல தீபாவளிக்கு வாங்கிக்கலாம். தீபாவளிக்கு மட்டும் இல்ல, இந்த நவராத்திரி எல்லாம் வருது இல்ல, நவராத்திரி ஆயுத ட்ரை ஃப்ரூட் லட்டு. ட்ரை ஃப்ரூட் லட்டு கண்டிப்பா இது வந்து டயட்ல இருக்கவங்க வந்து உடம்பு ஸ்லிம்மா இருக்கணும்னு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும் அப்படின்ற தோன்றவங்களுக்குலாம் வந்து இது சூப்பரா இருக்கும். இதுல வந்து பாதாம், பிஸ்தா, அப்புறமேட்டு பேரிச்சம்பழம், ஹனி, அப்புறமேட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போட்டிருக்காங்க. ட்ரை ஃப்ரூட் எல்லாமே போட்டிருக்காங்க. இதுல வந்து டயட்ல இருக்கவங்க நினைக்கிறவங்க வந்து 2 லட்டு சாப்பிட்டாலே சூப்பரா ஸ்லிம்மா இருக்கலாம். செம்ம சூப்பரா இருக்கும், பார்க்கவே அப்படியே அட்டகாசமா இருக்கு. இல்ல நான் ஒண்ணுமே திங்காம உட்கார்ந்துருக்கேன்னு பாத்துக்கிறீங்களா? அவர் தூங்கி எழுந்து கம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து ஸ்வீட்டும் சாப்பிட மாட்டாரு. சூப்பரா இருக்கு. பேரிச்சம்பழம் அப்படியே வாயில வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்லாம் நல்லா வாயில படையில சூப்பரா இருக்கு. பேரிச்சம்பழம் செம்மையா இருக்கும். பாப்பா அப்படி அவளுக்கு ஊட்டுங்க, நான் உங்ககிட்ட சரி அப்ப நீ சாப்பிடு. அப்புறமா சாப்பிட்டுட்டேன். இப்ப டேஸ்ட் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் பார்க்கவே ஒரு இதா இருக்கும்ல. இது வந்து மிளகு முறுக்கு. 4 ஸ்வீட் இருக்கு. என்னன்னா லட்டு, அல்வா, இன்னொன்னு அந்த பால்கோவா மாதிரி உள்ளது ஒண்ணு, அதிரசம். 4 ஸ்வீட், 3 காரம். இது என்னன்னா மிளகு முறுக்கு. மிளகு காராச்சேவு. மிளகு காராச்சேவு இது. எல்லாமே சூப்பரா இருக்கு. பாப்பா இது சாப்பிட்டீங்கன்னா உனக்கு சளி போயிடும், மிளகெல்லாம் இருக்கனால. கடிக்க மிளகு ஏறுது. சூப்பரா ஆனா மொறு மொறுன்னு மிளகு காராச்சேவு. நெக்ஸ்ட் வந்து ஓலை பக்கடா. எல்லாமே தீபாவளிக்கு ஒரு செட்டு வாங்கணும் அப்படின்னோம்னா தீபாவளியை அப்படியே நீட்டா பர்ஃபெக்டா முடிஞ்சு போற மாதிரி. நானும் அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி இன்னும் 2 செட்டு வாங்கி அக்கா வீட்டுக்கு ஒன்று எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லாமே சூப்பரா மொறு மொறுன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கை முறுக்கு. இங்க இருக்க அதிரசத்துல அப்படியே பால்கோவா வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவ டேஸ்டே வேற. நல்லா இருக்காமா? எல்லாருமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒன்றும் சாப்பிட்றோம் செம்மையா இருக்கு. எல்லாமே சூப்பரா ஃப்ரெஷ்ஷா டேஸ்டா இருக்கு. எதுவுமே குறையே சொல்ல முடியாது. சூப்பரா இருக்கு. வேற எங்களுக்கு தீபாவளிக்கு வந்தாச்சு. நீங்களும் கண்டிப்பா தீபாவளிக்கு ஆர்டர் பண்ணி டேஸ்ட் எல்லாம் எல்லாமே நிஷா திங்கிலே பார்த்துருப்பீங்க. கறக்கு முறக்குங்குது அப்படின்னா வந்து பதத்து போகாம இருந்தாதான் அந்த சவுண்டே வரும். இல்லாட்டி அந்த சவுண்டு வராது. நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? உனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். எது நல்லா இல்லாம நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நல்லா இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். வத்த குழம்பு, பூண்டு மிக்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருக்காங்க. சின்ன வெங்காய சட்னி எல்லாமே உனக்கு ஆண்டி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சரியா? ஓகே, எல்லாரும் வாங்கிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? எல்லாரும் பாய். சாப்பிடலையே. சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் செரிமானம் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த தீபாவளி மருந்து லேகியம். அது ஸ்பூன்ல கையை வச்சிடாத, வீணா போயிடும். சின்னதாக லேகியம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாம் மருந்தெல்லாம் போட்டு என்ன ரீசன் அப்படின்னா வந்து கறி எடுத்து சாப்பிடுவோம். தீபாவளி அன்னைக்கு கறி எடுத்து சரி, பாய் சொல்லி எல்லாருக்கும். சின்னது மலபாடு மாதிரி நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் தீபாவளியா ஹாப்பியா கொண்டாடினா நீங்களும் இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஓகே, பாய் பாய் பாய். பாப்பா பாய் சொல்லிருமா? பாய் சொல்லுமா? பாய் சொல்லுங்க. பாய் சொல்லு. பாய். பாய். ஆமா, எந்திரிங்க, போய் சாப்பிடுங்க. நல்லா உட்காந்து பொறுமையா சாப்பிடுங்க. ஒன்றும் அவசரம் இல்லாம.